Exercise 2.4 first sum என்னன்னு பார்ப்போம். Find the next 3 terms of the following sequence உடைய next 3 terms எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த 3 terms என்ன ஃபார்மேட்டில் இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். 8 வந்து 24, ஸோ வந்து 8 into 3 is equal to 24. T2 T3 equal to 24 into 3 equal to 72. That is T2 உடையும் 3 மல்டிபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ T4 என்னவாக இருக்கும்? T3 into 3 ஸோ T3 வேல்யூ 72 into 3 216. T5 equal to T4 into 3 which is equal to 216 into 3 is equal to T4 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படின்னா T4 வந்து T3 ஓட 3 மல்டிபிள் பண்ணுமா, நெக்ஸ்ட் T5 வந்து T4 கூட 3 மல்டிபிள் பண்ணும் 216 into 3. நெக்ஸ்ட் T6 வந்து T5 கூட 3 மல்டிபிள் பண்ணும் 1944 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸோடைய சீக்வன்ஸ் என்னது 18 கொடுத்துருக்கதோட சேர்த்து எழுதுவோம். ஸோ 216 648 1944 இது எக்ஸட்ரா இது போய்கிட்டே தான் இருக்கும். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க 5 1 -3. இதுக்கு அடுத்து இருக்க 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் T1ன்னு எடுத்துருக்கோம், அது வந்து 5. ஸோ T2 ஈக்குவல் டு நம்ம 5 - 1ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 5னா என்னது? ஸோ நம்ம இங்கே வந்து எப்படின்னா 4 - T1 - 4ன்னு எழுதிக்கிறோம். T1 வேல்யூ என்னது 5 -4 ஈக்குவல் டு 1. T2 வேல்யூ கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு T3 இங்கே வந்து T2 - 4 எழுதணும். T2 வேல்யூ 1 -4 ஈக்குவல் டு -3. T4 ஈக்குவல் டு T3 - 4. T3 வேல்யூ 3 -3 -4 ஈக்குவல் டு -7. T4 -4 equal to -7 -4 -11. T6 equal to T5 -4 equal to -11 -4 equal to -15. The next 3 terms நம்ம ஆன்சர் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 3 terms நம்ம எழுதுறோம். 5 1 -3 -7 -11 -15. இங்கே வந்து T1 நெக்ஸ்ட் சம் 1/4 2/9 3/16 கொடுத்துருக்காங்களா? இப்போ T1 என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் n by n + 1 த ஹோல் ஸ்கொயர் அது சொல்லலாமா? n இங்கே என்னது 1 ஸோ n + 1 1 + 1 த ஹோல் ஸ்கொயர் 1/2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 இதான ஃபஸ்ட்டு டேர்ம் T1. ஸோ நெக்ஸ்ட்டு T2 இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். T2 இங்கே வந்து 2 பதிலாக இங்கே என்ன போடணும்? nக்கு பதிலாக 2 போகணும். ஸோ 2/2 + 1 த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இது வந்து T என்னோடைய ஃபார்முலா. ஸோ T என்னோடைய ஃபார்முலா தான் இது. ஸோ இப்படி எழுதும்போது 2/3 ஸ்கொயர் 2/9. நெக்ஸ்ட்டு T4 ஈக்குவல் டு T3 ஈக்குவல் டு 3/3 + 1 the whole square equal to 3/4 square equal to 3/16. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம இன்னும் 3 வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதுவும் ஈஸி தான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4/4 + 1 the whole square. ஸோ 4/4 + 1 என்னது 5 ஸ்கொயர். ஸோ 4/25. நெக்ஸ்ட் T5 கண்டுபிடிக்கணும். 5/5 + 1 the whole square equal to 5/6 square equal to 5/36. Next T6 equal to 6/6 + 1 the whole square 6/7 square equal to 6/7 square என்னது 49. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சதெல்லாம் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு கிவன் சீக்வன்ஸ் எழுதணும். 1/4 2/9 3/16
எக்ஸெட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே அடுத்து கண்டுபிடிச்சது 4/25, 5/36, 6/49, etc. Second sum. Find the first 4 terms of the sequence whose nth term is or given by. இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோடைய ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், a1. ஸோ 1 cube minus 2 equal to 1 minus 2 equal to minus 1. நெக்ஸ்ட்டு அப்புறம் 1 போட்டோமா, நெக்ஸ்ட் எண்ணுக்கு பதிலாக 2 போடுறோம். ஸோ எண்ணுக்கு பதிலாக 2 cube minus 2. 2 cube வேல்யூ விடுறது 8 minus 2 equal to 6. இதே மாதிரி a3 கண்டுபிடிக்கிறோம். 3 cube minus 2. 3 cube வேல்யூ என்னது 27 minus 2 equal to 25. Next a4. 4 cube minus 2. 4 cube வேல்யூ என்னது 64 minus 2 equal to 62. அப்போ the first 4 terms என்னது minus 1, 6, 25, 62. Next sum என்ன கொடுத்துருக்காங்க, an equal to minus 1 the whole power n plus 1, n into n plus 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு a1. ஸோ minus 1, இங்கே என்னுக்கு பதிலாக 1 போடுறோம். 1 plus 1, 1 into 1 plus 1 is equal to minus 1 the whole power 2. 1 into 1 plus 1, 2. ஸோ minus 1 ஸ்கொயர் போட்டோன்னா 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் 2. இதே மாதிரி a2க்கு கண்டுபிடிக்கிறோம். minus 1 the whole power 2 plus 1, 1 into 2 into 2 plus 1 is equal to minus 1 the whole cube வந்து minus 1 into 2 into இங்கே 3. So 2 into 3 is 6. So minus 6. So a3. Next minus 1 the whole power 3 plus 1, 3 into 3 plus 1. So இங்கே வந்து add number. So even number 3 plus 1 வந்து 4. Even numbersனால minus 1 even number மல்டிபிள் பண்ணால் 1 தான் கிடைக்கும். 3 into 4. 3 plus 1 வந்து 4. 3 into 4 என்னது ஆன்சர் 12. Next a4. minus 1 the whole power 4 plus 1, 4 into 4 plus 1. So which is equal to minus 1. ஏன்னா minus 1 power 5 இருக்குமா, 5னா ஆன்சர் minus 1 தான். So into 4 into 5. 5 4s are 20. இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ minus 20. The first 4 numbers 2, minus 6, 12, minus 20. Third one அதே மாதிரி தான், an equal to 2n square minus 6 கொடுத்துருக்காங்க. இப்போ nக்கு பதிலாக ஃபஸ்ட் 1 போடுறோம். ஸோ 2 into 1 square minus 6. 2 into 1 square என்னது 2 தான். ஸோ minus 6 equal to minus 4. இப்போ a2 இங்கே nக்கு பதிலாக என்ன போடணும், 2 போடணும். ஸோ 2 square 4, 4 into 2 8. 8 minus 6 value is 2. இப்போ a3 nக்கு பதிலாக இங்கே 3 போடுறோம். 2 into 3 square minus 6. 3 square value 9. 9 into 2 18. ஸோ 18 minus 6 எழுதியாச்சு 12. நெக்ஸ்ட் a4. 2 into n பதிலாக 4 square. 4 square value 16. ஸோ 16 into 2 என்ன வரும் 32. 32 minus 6 equal to 26. ஸோ ஃபஸ்ட்டு 4 values என்னது minus 4, 2, 12, 26. Third sum. Find the nth term of the following sequence. Sequence என்ன கொடுத்துருக்காங்க, 2, 5, 10, 17, etc. இது வந்து எப்படி எழுதிக்கலாம் சீக்வன்ஸை, 1 t ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 t2 வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயர் 9 9 ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸட்ரா எழுதிக்கலாமா. ஸோ அப்போ nth டேர்ம் என்னவாக இருக்கும், இங்கே ஃபஸ்ட் டேர்முக்கு 1, செகண்ட் டேர்முக்கு 2, தேர்ட் டேர்முக்கு 3, ஃபோர்த்துக்கு 4. அப்போ nth டேர்ம் என்னவாக இருக்கும், n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படி தானே இருக்கும். ஸோ therefore nth term is n square plus 1. Second sum 0, 1/2, 2/3, etc. கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சீக்வன்ஸ் எப்படி எழுதிக்கலாம்னா, 0ன்றதை ஃபஸ்ட்டு 1 minus 1/1 எழுதிக்கலாம். 1 வந்துட்டு 2 minus 1/2, 3 minus 1/3 எழுதிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் டேர்மில் 1. ஸோ இங்கே 1 இருக்குது, 1 minus 1.
இங்கே 2 இருந்தால் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருந்தால் தேர்ட் டேர்மில் 3 இருக்குது. அப்போ nth டேர்மில் என்னவாக இருக்கும்? கீழே n இருந்தால் இங்கே n மைனஸ், இங்கே எல்லாத்துலேயும் -1 இருக்கா? ஸோ -1. therefore nth term is n minus 1 by n. Third sum 3, 8, 13, 18. இப்போ இதுக்கு nth term என்னன்னு பார்க்கணும். இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம ஏன்னு எடுப்போமா, அது 3னும் டீன்றது டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது? 5. ஏன்னா 8 minus 3 வந்து 5 தான், 13 minus 8 வந்து 5 தான், 18 minus 13 5 தான். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ 5. இப்போ வந்து அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஎன் ஃபார்முலா என்னது? a plus n minus 1 into d. ஸோ இப்போ பார்க்கலாம். a வேல்யூ 3 plus n minus 1. n minus 1 நமக்கு என்ன வேல்யூ தெரியாதா? ஸோ அப்படி வச்சுருக்கோம். இங்கே 5. 3 plus 5n minus 5 equal to 5n. இதை சப்ராக்ட் பண்ணோன்னா -2. ஸோ tn வேல்யூ என்னது? ஸோ nth term is 5n minus 2. Fourth sum, find the indicated terms of the sequences whose nth terms are given by. First one என்ன கொடுத்துருக்காங்க? an வேல்யூ கொடுத்துருக்காங்க. 5n by n plus 2. a6ஐயும் a13 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் a6 கண்டுபிடிக்கலாமா? 5 into n பதிலாக இங்கே என்ன இருக்குது? 6. ஸோ 6 by n பதிலாக 6 plus 2. 5 into 6 by 8. இப்போ கேன்சல் பண்ணலாம். 3 2s are 8, 4. ஸோ 5 into 3 15 by 4. இப்போ a 13 கண்டுபிடிக்கலாம். 5 into 13 by 13 plus 2. 5 into 13 by 15. 1 5 is 5, 3 5s are 15. So 13 by 3. Second sum, an equal to minus into n square minus 4 கொடுத்துருக்காங்க. a4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? minus into 4 square minus 4. minus into 4 square என்ன? 16 minus 4. 16 minus 4 என்னது? 12. ஸோ இங்கே ஒரு மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் a11 minus into 11 square minus 4. minus of 11 square என்னது? 121 minus 4. 117. Fifth sum, find a8 and a15 வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. nth term வந்து given ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் நம்ம a8 கண்டுபிடிப்போமா? a8 வந்து n வந்து ஈவனாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ? n ஸ்கொயர் பை n plus 3. n square minus 1 by n plus 3. n square என்னது? 8 square minus 1 by 8 plus 3. 8 square வந்து 64 minus 1 by 11. So 63 by 11. So next a15. 15 வந்து odd number. So இதுதான் formula. So n square by 2n plus 1. n square என்னது? 15 square by 2 into 15 plus 1. 15 square 225. So 2 into 15 வந்து 30. So 31. Sixth sum. Sum என்ன கொடுத்துருக்காங்க? If a1 equal to 1, a2 equal to 1, an equal to 2 a n minus 1 plus a n minus 2. n வந்து greater than or equal to t 3 சொல்லியிருக்காங்க. So n belongs to capital N. Then find the first 6 terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இங்கே என்னென்ன கொடுத்துட்டாங்க? a1ம் a2ம் 1. ஸோ given. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். a1 a2 வந்து 1 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் an ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க? 2a n minus 1 plus n minus 2. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம a2 கொடுத்துட்டாங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு a3 கண்டுபிடிக்கிறோம். 2a n minus 3 plus n-க்கு பதிலாக 3. ஸோ 3 minus 1 a 3 minus 2 which is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம்? 2 a வந்து 3 minus 1 என்னது? 2 plus a 3 minus 2 a 1. ஸோ 2 into 1 plus 1. 2 into 1 வந்து 1 2. ஸோ which is equal to 3. நெக்ஸ்ட் இதே மாதிரி a4 கண்டுபிடிக்கிறோம். 2 into a 4 minus 1 plus a 4 minus 2 is equal to 2 into a 3
plus a 4 minus 2 வந்து 2. So 2 into a3 value இங்கே என்ன கண்டுபிடிச்சுக்கோம் 3 plus a2 value 1 given கொடுத்துருக்காங்களா. So 1. 2 into 3 6. 6 plus 1 7. So next a5 value 2 into a 5 minus 1 plus a 5 minus 2. 2 into a 4. 5 minus 1 வந்து 4 plus a 5 minus 2 3. So 2 into a4 value என்னது 7 plus a3 value 3. 2 into 7 என்னது 14. 14 plus 3 17. Next a6 ஓட value 2 into a 6 minus 1 plus a 6 minus 2 is equal to 2 a5. 6 minus 1 வந்து 5 plus 6 minus 2 வந்து a4 is equal to 2 into a5 value என்னது 17 plus a4 value 7. 7 into 2 வந்து 34. 34 plus 7 41. Therefore the sequence is first 6 term தான கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க. So first term 1 கொடுத்திருந்தாங்க, second term 1, third term வந்து 3 நம்ம கண்டுபிடிச்சோம், fourth one 7, fifth one 17, 41, etc.